மதிய வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன். நாளைக்கு எப்படி இருப்பேன்னு தெரியாது. ஸோ என் கையில் பார்த்தீங்களா மருந்தாணி. இந்த மருதாணி வைக்கிறது ஒரு கதை. நான் மருதாணி எப்பயுமே நான் வாடகை வீட்டில் இருக்கும்போது கூட சொந்த வீட்டில் இங்கே மருதாணி செடி இருந்தது. மருதாணி செடி இல்லாத காலத்தில் கூட எங்கள் பர்சனை மருதாணி பிடிங்கிட்டுவான்னு சொல்லி 15 நாளைக்கு ஒரு முறை மருதாணி ரெகுலராக அரைச்சி வச்சுருவோம். பட் என்னால் இப்போ வைக்க முடியல. கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரமாக என்ற புருஷங்கிட்ட நான் மருதாணி அரைச்சிக்கணும்னு சொல்லி நேற்று சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சாச்சு. பட் ஒரு கைக்கு தான் வச்சுருக்கேன், இந்த கைக்கு வைக்க முடியல. வைக்கணும். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி மருதாணி பற்றின வீடியோ இல்லை, பட்டு ஒரு வீடியோ என்னென்னா, இப்போ நானும் வச்சுக்கோங்க, வேறு யாரையுமே சொல்ல வேண்டாம், என்னையே வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறது, ஒருத்தருக்கு துரோகம் பண்ணிட்டேன், இல்லை ஒருத்தரை திட்டேன், இல்லை ஒருத்தரை கஷ்டப்பட்டுட்டேன், இல்லை அவங்க சொல்லாத விஷயங்களை அவங்க சொன்னாங்க, அவங்க இப்படித்தான் சொல்லியிருப்பாங்க, இப்படித்தான் மீன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறேன். உங்கள்கிட்டயோ இல்லை யாருக்கிட்டையோ, ஃப்ரெண்டுக்கிட்டேயோ, தங்கச்சிக்கிட்டேயோ, அக்காக்கிட்டேயோ, அண்ணங்கிட்டேயோ, புருஷங்கிட்டேயோ, பிள்ளைங்கிட்டேயோ, யார்கிட்டையோ ஒருத்தர் சொல்கிறேன். சொல்லிட்டு அந்த மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த பக்கம் மனசாட்சி இருக்குது, மனசு இருக்க பக்கம் தான் மனசாட்சி, இதயம் இருக்க பக்கம் தான் மனசு, அதுக்கு பேர் தான் மனசாட்சின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே எனக்கு இந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ அந்த மனசாட்சி எப்படி உங்களை நிம்மதியாக தூங்க விடுது? ஃபஸ்ட் கொஸ்டின். அப்புறம் நீங்கள் சொன்னது பொய் அப்படின்னு சொல்லி அந்த பலதரப்பட்ட மக்களுக்கு தெரிஞ்சிருது. அது பொண்டாட்டியோ, புருஷனோ, பிள்ளைகளோ, அத்தையோ, மாமனாரோ, அம்மாவோ, அண்ணனோ, அப்பனோ, ஃப்ரெண்ட்ஸோ, அக்கா தங்கச்சியோ, இந்த மாதிரி மக்களுக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்சு கூட கேஷுவலாக இருக்காங்க. நீங்கள் ஒரு குறை சொன்ன ஒரு பர்சன் கேட்டவங்க, ஆனால் அவங்க சொல்லவே இல்லை, இவங்க தான் சொல்லியிருக்காங்க, அவங்க அப்படி சொல்லியிருக்காங்கன்னு இவங்க தான் சொல்லியிருக்காங்க, ஆனால் அவங்க நல்லவங்க. எப்படி? எனக்கு புரியல, தெரியல. இப்போ அதே மாதிரி தான் நான் இது ஆக்சுவலாக யூடியூப்பில் யாரையும் இல்லை. ஸோ யூடியூப்பில் இருக்கவங்க யாராவது என்னைத்தான் சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது, சரியா? இப்போ நான் யாரை பற்றியும் பேச மாட்டேன், அது என்னோடய வேலையும் இல்லை. எனக்கு வேலை தலைக்கிறதுனால இருக்குது. இன்னொன்று, என் பிள்ளைகளை பற்றியோ, இன்னும் வருங்காலங்களை பற்றியோ, கோழி, ஆடு, மாடு, நாய், பூனை, மனுஷன், பிள்ளைங்க, புருஷன், என்ன நானே பார்த்துக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, சரியா? இதில் திருப்பி உங்களை அகைன் பேச, உங்களை நினைக்க, உங்களை யோசிக்க, இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. அப்படியே டைமே இருந்தாலும் உங்களையே யோசித்தாலும் ஒருத்தட்ட போய் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் எனக்கு தேவையில்லை. நீங்கள் எனக்கு தேவையாக இருந்தால் தான் நான் உங்களை பற்றி பேசணும், உங்களை பற்றி அக்கறைப்படணும், நீங்கள் பண்ணுற தப்புக்களை சுட்டி காட்டணும். நீங்கள் தப்பே பண்ணலனாலும் நீங்கள் இதை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அசம்ஷனை நான் உங்களுக்கு சொல்லணும். பட் எனக்கு அதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா நீங்கள் எனக்கு தேவையில்லை, சரியா? ஒரு பர்சன் நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு டைம் நம்ம முடிவு எடுத்துட்டோம்னா, நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, நான் ஒதுங்கிடுவேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஒதுங்கி, திருப்பி நீங்கள் என்னை கூப்பிட்டீங்கன்னா கூட ஓகே அப்படின்ட்டு வந்துடுவேன். சில நேரங்களை பேசியும் விட்டுருவேன். அந்த மாதிரி சிலரும் இருக்காங்க. ஸோ இதுக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒருத்தர் தப்பு பண்ணலை, ஆனால் அவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஒரு சிலர் அதை நம்புகிறாங்க, அதை நினச்சிட்டு ஒரு சண்டை வருது, பிரச்சனை வருது, பேசிக்கிறாங்க. இந்த தப்பு பண்ணாத ஒரு பர்சன் திருப்பி பேசுகிறாங்க, உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்க மேலே தப்பு இல்லை, அவங்க மேலே குற்றம் இல்லை, நான் சொல்லாத விஷயத்த நீ எப்படி சொன்னேன் அப்படிங்கிறதுக்கோசரம் பேசுகிறாங்க. அவங்க பக்கம் ரைட்ஸ் இருக்குது, நியாயம் இருக்குது, சரியா? இன்னொரு விஷயம், எனக்கு நான் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், சரியா? என்கிட்ட பிரச்சனைக்கு வராத வரைக்கும். என்கிட்ட பிரச்சனைக்குன்னு வந்தால் பேச தான் செய்வேன். அந்த ஒரு டைம் பேசிட்டு விலகிடுவேன். ஆனால் திருப்பி என்கிட்ட பிரச்சனைக்கு தான் பேசுவேன். அதுக்கப்புறம் திருப்பி இடையில பேச மாட்டேன். எனக்கு பேசணும்னு அவசியமே, அது ஒரு சில்லி பிஹேவியர், சரியா? ஸோ அதனால் அவங்க வாழ்கிற வாழ்க்கை இன்றைக்கி
சாந்தாக்காவோட வீடியோ பாதி நேரம் பார்த்தேன், காலையில் போட்ட வீடியோ. அது வந்து ஆடுகாடி குடும்பத்தில் இருந்துச்சுன்னா அது சாந்தாக்கா சேனலில் வந்துச்சா தெரியல. ராஜா நான் சொன்னது என்னென்னா, நான் வந்து நேற்று வரைக்கும் அவர் கூட உட்காந்து டீ குடித்தேன், பட் இன்றைக்கி அந்த பர்சன் இல்லை. அவங்க பசங்களோட 1 வருஷம் 2 வருஷம் பசங்க தான் அவங்களுக்கு இருக்காங்க அப்படின்னு. சரியா, இன்றைக்கி நான் அவங்க கூட இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன், வீடியோ போட்டுருக்கேன். ஆனால் நாளைக்கு என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. இதை நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லார்ட்டையும் சொல்லுவேன். சரியா, இருக்கிற சின்னூண்டு லைஃப்பில் நீங்கள் ஒருத்தரை சந்தோஷப்படுத்த முடியலைனாலும் பரவாயில்ல, காயப்படுத்தினா கூட பரவாயில்ல, ஆனால் விலகிருங்க. சரியா, விலகுனீங்கன்னா தான் நல்லது. விலகுனீங்கன்னா தான் நல்லது, புரியுதா? ஸோ திருப்பி நான் சொல்லிக்கிறேன், உங்களை பற்றி யோசிக்கணுங்கிற எண்ணம் இல்லை எனக்கு. ஏன்னா நீங்கள் எனக்கு வேணாட்டு முடிவு பண்ணும்போது நான் உங்களை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டேன். புரியுதா? புரிகிறவங்களுக்கு புரியும். சரியா? ஸோ இது வந்து யூடியூப்பில் இருக்க யாரையுமே மீன் பண்ணிக்காதீங்க. என்ன தான் சொன்னேன் உன்னை தான் சொன்னான் அப்படின்ட்டு. நான் யூடியூப்பில் இருக்க யாரையுமே மீன் பண்ணல. இது வேற ஒரு விஷயம். அவங்க சேனல் பார்க்குறாங்க, அவங்களுக்கு தெரியும். அமைதியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? அமைதியாக இருக்க மாட்டேன். அமைதியாக இருக்க மாதிரி தான் தெரியும், கிழிச்சு விட்ருவேன். சரியா? ஓகே மக்களே, இது மற்றவங்களுக்கும் சொன்ன பொது கருத்தை கூட வச்சுக்கோங்க. நீங்களும் ஒருத்தரை வந்து சந்தோஷப்படுத்த வேணாம், கஷ்டம் கூட படுத்த வேணாம், அவங்ககிட்ட நீங்கள் ஒதுங்கிருந்தீங்கனாலே போதும். சரியா? ஸோ அந்த வீடியோ ஒரு பொதுவான வீடியோ, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, பாய் பாய் எனிமீஸ்.